இறங்குக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா கட்டவனை மனம் இறங்கு பக்கத்துக்குள் நீ இறங்கு குண்டையில தூந்து போச்சு கத்திரிக்காய் எட்டி வரைக்கு அழுதுருச்சு அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிடுச்சு உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் குண்டையில தூந்து போச்சு கத்திரிக்காய் எட்டி வரைக்கு அழுதுருச்சு அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிடுச்சு பாப்பா ஒன்ஸ் மோர் அழகுடா கைது அது நம்மூர போல வருமா ஒரு 15 வருஷமா வெளிநாட்டிலே இருந்துட்டோம். இப்பதான் ஊருக்குள்ளே வந்திருக்கோம். அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம சொந்த ஊர்ல இருந்த மாதிரி வராதியா. ஏதோ பொழப்ப இங்க இந்த ஊர்லயே பொழப்ப ஓட்டி நம்ம காலத்தை கழிச்சிட வேண்டியதான். சரி ஆமா நம்ம ஃபாரின் போய் ஒரு 15 வருஷம் ஆகி போச்சா. சரி இம்மா போறாத காலம் இனி வயசாகி போச்சு. நீ நம்ம ஊருக்கே வந்துடும். நம்ம ஊருக்கு வந்துட்டேன் பாத்துக்க. ஆமா சரி ஆமா சரி உனக்கு எப்படி உன் பிள்ளைகள் எப்படி இருக்காவா நல்லா இருக்காவா? சரி ஓ சரி சரி அமெரிக்காவில் இருக்காங்க. சரி சரி இப்ப எனக்கும் என் பொண்ணு அழகா இருப்பா பாத்துக்க. லட்சணமா மூக்கு மொழியுமா இருப்பா. ஏசிலே வச்சு வளர்த்திருக்கேன். ஃபாரின்ல இருந்த பிள்ளையா சரி அப்படியே பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தேன் பாத்துக்க. நல்ல ஒரே இங்கிலீஷ் தான் அம்மாவா கிடையாது. மாமா வந்துகிட்டு இருந்தா காஞ்ச வீட்டு பக்கம் மைனி கூட பேசிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா அதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் பண்றோம். உனக்கும் பையன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரியா அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா என் பிள்ளை உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா சரியா உன் பையனுக்கு கட்டி வைக்கணும். சரியா சம்பளமா? என் பிள்ளை வயசு 23 வயசு தானே ஆகுது. பரவாயில்ல கண்டிப்பா என் பையனும் நேசிப்பட்ட பையன் கிடையாது. என் பையனும் வெளிநாட்டு அமெரிக்காவில் இருந்தவன். ஆளு கிடையாது. ஆளு இந்த நம்ம கிராமத்துல அப்படி ஒரு பையனை பார்க்கவே முடியாது. அழகுனா அழகு அவன் ஸ்டைலும் அந்த மாதிரி ஒரு ஆளு. இந்த காலமே தேடினாலும் என்ன கண்ணா என்ன வாய பண்ணிட்டு ஆயான்னு பார்த்துட்டு நிக்க. ஐயோ மவாப்பா இது இப்படி பிள்ளை நம்ம கிராமத்தை பார்த்ததே அதான் சொன்னா கரும்பூர் தேண்டாலும் கிடைக்காது. வெளிநாட்டுல இப்படி இருக்குன்னா பெரிய அதிசயம் தான்ப்பா. பார்த்தோன்னே நானே பிள்ளை இப்படி கலரா இருக்காதா? ஏ சூப்பர் அந்த பிள்ளை. சரிம்மா ஹாய் டாடி. எந்த ஊரு டாடி? இது ஒரு சன்னா இருக்கு. ரொம்ப கீச்சா இருக்கு டாடி. ஒரே வெயிலா தான் இருக்கு. சரி என்ன செய்ய வந்தாச்சு கிராமத்துல. இந்த ஊர் பசங்க எல்லாருமே பேக்கா இருக்காங்க. என்ன மாதிரி ஜெலதுன்னு கலரா இருக்க மாட்டேங்காங்க டாடி. வருத்தமா இருக்கு. இந்த ஊர்ல எப்படி பையனை பாக்கணும். அதுக்காக தான் நம்ம கண்ணா இருக்கா என் ஃப்ரெண்டு. இது யாரு டாடி? ஒரு மாதிரி குறுன்னு பாக்குறாங்க. ஃப்ரெண்டுமா உங்க அப்பாவும் நானும் ஒன்னா இருந்தவங்க நேரத்தை படிக்கும் போது ரொம்ப ஃப்ரெண்டு. அதுக்காக பேக்காவுமே இருக்குது. அது கலர் எப்படி? சரி இப்ப அவன் பையன் அமெரிக்காவில் இருக்கானா அதனால அந்த பையன் உனக்கு பேசி முடிக்கலாம்னு இருக்கும். நீ உனக்கு ஆசை எப்படி? எனக்கு இந்த ஊரே வேண்டாம். நான் உள்ள ரூமுக்கு போறேன். ஏசியில இருக்கேன். பாய் டாடி. சரிமா வாடகை வீடு வந்துருமா? அதுல 2 ஏசியை போட்டு உட்காரு. சரியா யாருக்கிடவே அங்க இருந்து வரும்னு கருத்துட்ட பாத்துக்கா. சரிமா பேச்சு பார்த்து பாத்து. ஃபாரின் எப்படி என் பிள்ளை வளர்ப்பு எப்படி?
ஃபாரின்ல இருந்தவா பாத்தியா? ஏசிலே இந்த பிள்ளை கிராமத்துக்கு வந்து இந்த சூரிய வைக்கப்பட்ட உடனே பிள்ளைக்கு தாங்க முடியல. நீ அப்படியே அனுப்பியிருக்கலாம் பிள்ளைய. பாவம் என்னச்சு ஆளு கலர் அழுத்துட்டாலும் போச்சு. வெயில் அந்த மாதிரி அடிக்கும். அதனாலதான் என் மகளுக்கு 2க்கு 3 ஏசி வாங்கி வீட்டுல வச்சிருக்கேன் பாத்துக்க. சரி ஆமா கிடைச்சா பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு. சரி ஆள் சூப்பரா இருக்கா. சரி அப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியாது. சரி அதனால ஒரு நாளைக்கு உன் பையன் சாதத்தை சரி நான் பாட்டேன். இல்ல என் பையன் சாதத்தை ஓட்டதான் கண்டிப்பா செஞ்சிருவான். சரி நீ என் பொண்ண பாத்துட்ட, உன் பையனை என் வீட்டுக்கு வர சொல்லு. சரி என் பிள்ளை ஒரு வாரத்துல பாத்துட்டா அப்படின்னா பிடிச்சிருந்தா நம்ம அடுத்த முகூர்த்தத்துல நிச்சயம் பண்ணிடுவோம். சரி 3 நாள்ல சரி இந்த பக்கமா வருவேன். வரும்போது என் பையனை ஒன்னா கூட்டு வரேன் வீட்டுக்கு. கண்டிப்பா பார்த்து பையனை பாக்கணும்ல. நீ நிச்சயமா பார்த்து முடிச்சிருவோம். சாதாரண கிடையாது. உன் மவன் மாதிரி கிடையாது. என் மவன் அதோட சூப்பரா இருப்பான். ஆமா மூக்கு மூலியமா அழகா இருப்பாங்க. அப்படி ஒரு அட்டகாசமான ஆளு. சீன்ஸ் பேண்ட தவிர வேற எதுவும் போட அப்படிதான் இருப்பாங்க. சரி இங்க உள்ள பையன் அப்படி கிடையாது. சரி பாரு பார்த்த உடனே நீயே சொல்ல இப்படி பையன் தான் என் பொண்ணுக்கு தேவை. கண்டிப்பா அப்படின்னு சொல்ல. சரி சரிம்மா அப்ப நான் ஒரு நாளைக்கு எல்லாரும் வாங்க. சரி சரியா ஃபேமிலியோட வாங்க, வந்து பார்த்துட்டு பேசி முடிச்சிருவோம். சரியா சரி ஓகே. வேலும்படி ஏறுதடா வேலையா சிப்பிள் மாதிரி இருப்பாளா, பப்பல் மாதிரி இருப்பாளா, அவ்வளவு அழகா. எங்க அப்பாவும் இந்த பிள்ளையோட அப்பாவும் எனக்கு பேசி பிடிச்சிருக்காங்க. இந்த வருஷம் எனக்கு அவனுக்கு கல்யாணம் தான். உனக்கு நீ இந்த பிள்ளைய பாத்திருக்கியா? நான் அவளை பாக்குறேன். எங்க அப்பா பாத்துக்காங்கடா. அப்பா பாத்திருக்காரா? பிள்ளை கலருங்க, சும்மா தக தகன்னு மின்னுதுங்க. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. சொத்து ஏகப்பட்ட சொத்து கிடைக்கு. சொத்து நிறைய இருக்கா? 6 கார் இருக்கு. அந்த கார்லாம் எனக்கு தான். 6 உனக்கு தானா? ஆமா, 6 கார் எனக்கு தான். அந்த பிள்ளை எனக்கு தான். காரும் எனக்கு தான். காரும் உனக்கு தானா?
ஏன்னா தம்பி உனக்கும் வேலை இல்லை, நீயே மாடு மேய்க்கிறது சொந்த மாடு கிடையாது, ஊர் மாடு. ஊர் மாடு மேய்க்க பையனுக்கு பாறை இல்ல, பொண்ணுக்கா பாறை இல்ல. ஏகப்பட்ட காரி இந்த மூஞ்சிக்கு காரை கொடுத்துட்டாலும் பொண்ணை கொடுத்துட்டாலும் இவனுக்கு பாரு. கல்யாணம் நிச்சயம் தான். எனக்கு அவளுக்கு கல்யாணம் நிச்சயமா கல்யாணம் தான். அது எப்படி முடியும்? எனக்கு அப்பா பேசி முடிச்சிட்டாங்கல்ல. அது எப்படி பேசி முடிச்சாங்க? ரெண்டு பேரும் பேசிட்டாங்க. இந்த கொடை முடிஞ்சவொடனே எனக்கு அவளுக்கு கல்யாணம். எனக்கு அப்படியா? பெண்ணாட்டி பிள்ளை. எனக்கு அழகுன்னா அப்படியே ஒரு அழகு. பிள்ளை அழகுங்க, கலருங்க. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காளா? அவனுக்கு கொடுக்கையா முடியாது. அவனா நானும் பார்ப்போம். பிள்ளை எனக்கு தான். இந்த வேலை ஒத்தையில குழம்பிச்சுடா. அண்ணாச்சும் அண்ணாச்சும் என்ன புதுசா இருக்கு? எந்த ஊர் உங்களுக்கு? இன்னைக்கு தான் உங்க ஊர் பார்க்க. நமக்கு இந்த ஊர் தான் தம்பி. சரி, ஒரு 15 வருஷமா வெளிநாட்டுல இருந்து பாத்துக்கோ. வந்து இப்போ ஒரு வாரம் தான் ஆகுது பாத்துக்கோங்க. சரி, தந்தையர் பஸ்ஸுக்காக நிக்க மாட்டேங்கிறீங்க. நேரமாயும் ஊருக்குள்ள பஸ் வரலையே, என்ன காரணம்? ஆளாவரம் வரைக்கும் போயிட்டு வர வேண்டியது இருக்கு. அண்ணாச்சி நம்ம ஊர்ல கோயிலுக்குள்ள இருக்கிறனால பஸ் ஊருக்குள்ள வராது. சரி, 3 மேக்கு போனால சாத்தாங்க புத்த பஸ் ஏறிக்கலாம். நீங்க பணக்காரங்க வெளிநாட்டுல தாரகர் பார்க்க கூடாதா? நமக்கு இருக்கிற வசதிக்கு 4-5 கார் வாங்கலாம். சரி, இப்போ அந்த ஊர் காத்தெல்லாம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டவேல் பஸ் போகணும்னு ஒரு ஆசை. என் மகனையும் அதே கூட்டி ஊர்கார சுத்தி பார்க்கலாம்னு ஒரு ஆசை. அப்படியா? ஆமா ஆமா. சரி 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 சரி. அப்புறம் அங்க போய் தான் யாரும் பஸ் போறாங்க. சரி சரி, அப்ப நான் கிளம்புறேன். அழகா இருக்கா பிள்ளை, கலவும் சைஸும் ரொம்ப நல்லா இருக்கா. அப்போது பெரிய பணக்காரங்க, காரு நிறைய இருக்குங்க. கெட்டினா இவ்வளவு தாண்டா கெட்டலாம். அந்த பிள்ளைக்கு கலரை பார்த்தானா சரி, அழகா பார்த்தானா சரி, விட்டுற கூடாது. இந்த பிள்ளைய பார்த்துக்க. கோயில் வாசலிலே பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. ஒன்னாக பொங்க வைக்கும் நாடு, இப்போ பொங்கி வரும் நாடு. இனி கொண்டாட்ட பொட்டப்பிள்ளை யாரில் இருந்தா சுத்திட்டுதான்.
கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வேளையில் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வேளையில் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்கவன். அந்த மாதிரி ராசியோட ஆளு பல பொண்ணுங்களுக்கு வளையல் போட்டு பாத்துக்கோங்க. கை நிறைய போடுங்க மோளுக்கு. நீங்க தான் போடணும் வளையல பாத்துக்கிறீங்க. கண்டிப்பா போட்டுருவோம். அதுக்கு தானே வந்திருக்கேன் வளையல் போட அங்கே இருந்து. சரி பாத்துப்பா. சாடி, என்னம்மா? எனக்கு வளையல் போட்டா எனக்கு கலகலன்னு இருக்கும். நல்லா இருக்கா? ஆமா, அந்த ஹீட்ல அங்க பாருங்க தோலெல்லாம் அப்படியே உறிஞ்சிட்டு போகுது. ஓவர் ஷெல் ஓவரா இருக்கு டாடி. இது யாரு? வாங்க வாங்க வாங்க. வாங்க. அமெரிக்கால இருந்து வந்துட்டு இருக்கேன். அரே என்னம்மா? ஓடாடி. கண்ணே மோகன் தான். பாருங்க செடி செடிப்பா இருக்காரு. அவங்க அப்பவே அழகா இருக்கல. நம்ம பிளேட்ல வந்த பிளேட்ல இருந்து அமெரிக்கா தூத்துக்குள்ள இறங்கி பார்ல பண்ண வந்து இறங்குறேன். இந்த கோழி கூட சொன்னாங்க. இப்பதான் வந்தேன். நிச்சயமா இருக்கிற என் பிள்ளைக்கே மாப்பிள்ளையா இருக்கிற. என்ன அழகே அப்பா, உங்க அழகு என்ன சொல்ல, அவ்வளவு ஒரு அழகு. சரி தம்பி, கண்ணதாசங்கார கூடி வேற சொல்லி ஊட்டி கூடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணதாசங்கார கூடி வேற சொல்லி ஊட்டி கூடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேன்டா.